பாருங்க எங்கட 65வது கேள்விக்குள்ள வரும். இதை பாருங்க, இது ஒரு முதல் அல்கஹால் 3 கார்பனை உடைய ஒரு அல்கஹால். விளைவை பாருங்க 6 கார்பனை உடைய ஒரு சேர்வை வந்திக்குது, இடையில நைட்ரஜன் ஒன்று வந்திக்குது அதிகம். இதை பாருங்க, இந்த பிணைப்பை நாங்கள் சொல்லுவோம் இமீன் பிணைப்பு. இமீன் பிணைப்பு சரியா? இமீன் பிணைப்பு. இந்த இமீன் பிணைப்பு எப்படி வருதுன்னா, ஒரு அமைனும் அல்டிஹைட் அல்லது கீட்டோன் இணைகிறதுனால இந்த இமீன் பிணைப்பு வருது சரியா? இங்க இது ஒரு அமைனா இண்டிக்கணும், இது ஒரு கீட்டோனா இண்டிக்கணும், இது ரெண்டும் இணைகிறதுனால இந்த இமீன் பிணைப்பு வருது. இது ஓகேயா? ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி தாக்கிகள் சேர்ந்து இது வந்திக்கணும். பாருங்க, CH3 CH2 CH2 NH2 ஒரு 3 கார்பனை உடைய ஒரு அமைனும் CH3C டபுள் பாண்டோ CH3 சரியா? இப்படி 3 கார்பனை உடைய ஒரு கீட்டோனும் காணப்பட்டா இங்க இந்த இமீன் பிணைப்பு வரப்போகுது சரியா? இந்த இமீன் பிணைப்பு ஒரு நீர் மூலக்கூறு அகற்றப்படுறதுனால இந்த இமீன் பிணைப்பு வரப்போகுது சரியா? இந்த ஐடியாவை நம்ம முதல்ல எடுக்கணும். இந்த ஐடியாவை எடுத்து இந்த தாக்கில இருந்து இந்த அமைனை எப்படி தொகுக்கிறது, இந்த முதல் அல்கஹால்ல இருந்து இந்த 3 கார்பனையுடைய கீட்டோனை எப்படி தொகுக்கிறதுன்னு பார்த்தா எங்க கேள்வி முடியும் சரியா? நாங்க இந்த முதல் அல்கஹால்ல இருந்து முதலாவது இந்த அமைனை தொகுப்போம். அமைனை தொகுக்கிறதுக்கு NH2 தொகுதியை ஏற்றணும் இந்த OH தொகுதி உள்ள இடத்துல சரியா? ஸோ நாங்கள் முதலாவது PCl3 போடுவோம். PCl3 போட்டு குளோரின் ஏற்றுவோம். CH3 CH2 CH2Cl சரியா? இந்த குளோரின் உள்ள இடத்துல NH2 தொகுதி எப்படி கொண்டு வருது? இந்த சேர்வைக்கு, அதாவது இது ஒரு அட்கைல் ஏலைட், இந்த அட்கைல் ஏலைட்டுக்கு NH3 போட்டா நினைக்கல ஒரு அமைன் வரப்போகுது சரியா? அப்ப நாங்கள் முதலாவது ஒரு அமைனை எடுத்துட்டோம். இப்ப இந்த முதல் அல்கஹால்ல இருந்து கீட்டோன் எப்படி இருக்குது சரியா? அதை பார்ப்போம். முதல்ல நாங்க இந்த சேர்வைக்கு நீர் அகற்றம் செய்யப்படும். நீர் அகற்றம் செய்யறதுக்கு என்ன யூஸ் பண்றது? செறிந்த H2SO4 வெப்பம். செறிந்த H2SO4 வெப்பம் யூஸ் பண்ணா CH3 CH டபுள் பாண்ட் CH2 இது ஒரு அல்கீன் வந்து சரியா? ரைட். இப்ப இந்த அல்கீனை கீட்டோனா மாத்தணும் சரியா? அப்போ வந்து நினைக்கல நடு கார்பன், அதாவது இரண்டாவது கார்பன்ல OH தொகுதி வந்திக்கணும். அந்த OH தொகுதியை நாங்கள் ஒட்சியேற்றம் செஞ்சா கீட்டோன் வரப்போம் சரியா? அப்ப இரண்டாவது கார்பன்ல OH வராப்புல நீரேற்றம் செய்ய போறோம். நீரேற்றம் செய்யறதுக்கு என்ன யூஸ் பண்றது? ஐதான H2SO4. ஐதான H2SO4 யூஸ் பண்ணா மார்க்கோனிக்கோ விதிக்கு அமைய இந்த கார்பன்ல ஹைட்ரஜனும் இதுல OH வரப்போகுது. பாருங்க, CH3 CH OH CH3 இது ஒரு வழி அல்கஹால். இந்த வழி அல்கஹாலை ஒட்சியேற்றம் செஞ்சா கீட்டோன் வரப்போகுது சரியா? வழி அல்கஹாலை மென் ஒட்சியேற்றமும் செய்யலாம் அல்லது மண் ஒட்சியேற்றம் செய்யலாம். மென் ஒட்சியேற்றத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? PCC யூஸ் பண்ணுவோம். அல்லது மண் ஒட்சியேற்றத்துக்கு H+K1O4 இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா கீட்டோன் வரும். இந்த கீட்டோனும் அமைனும் இணைகிறதுனால இந்த இமீன் பிணைப்புடைய இந்த சேர்வை வரப்போகுது சரியா? இதான் எங்க ஐடியா. முதலாவது பார்ப்போம், இது ஒரு 3 கார்பனுடைய சேர்வை. இதுல இந்த 6 கார்பனுடைய ஒரு சேர்வை வந்திக்குது, நைட்ரஜன் வந்திக்குது. அதாவது இந்த பிணைப்பு கண்டத்தோடைய எங்களுக்கு இது ஒரு இமீன் பிணைப்பு ஐடியா எடுப்போம். ஐடியா எடுத்துட்டு இது இமீன் பிணைப்பு ஒரு அமைனும் கீட்டோன் அல்லது ஆல்டிஹைட் இணைகிறதுனால இந்த இடத்துல கீட்டோன் வந்திக்குது, கீட்டோன் இணைகிறதுனால இந்த இமீன் பிணைப்பு வரப்போகுது. இது ரெண்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 3 கார்பனையுடைய அல்கஹால்ல இருந்து அமைனை எவ்வாறு தொகுக்கிறது, இந்த 3 கார்பனையுடைய அல்கஹால்ல இருந்து இந்த கீட்டோனை எப்படி எடுக்கிறது சரியா? கீட்டோன் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வழி அல்கஹாலை ஒட்சியேற்றம் செய்யணும். ஸோ ஒரு முதல் அல்கஹாலை வழி அல்கஹாலா மாற்றிக்கிறோம். இந்த வழி அல்கஹாலா மாற்றிட்டு அதை ஒட்சியேற்றம் செஞ்சோம் சரியா? இதாங்க 65வது கேள்வி.